ஹாய், ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு கத்துக் குடுக்க போறது ஒரு 5 வரி மந்திரங்க. அது என்ன 5 வரி மந்திரம்? ஏதாவது ஸ்லோகம் சொல்லிக் குடுக்க போறீங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் இல்லங்க. நீங்க எந்த ஜாதி மதம் சார்ந்தவரா இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுபவரா இருந்தாலும் சரி, கடவுள் மேல நம்பிக்கை இருந்தாலும் சரி, கடவுள் மேல நம்பிக்கை இல்லைனாலும் சரி, இந்த 5 வரி மந்திரத்த தொடர்ந்து மனசார, மனமுருகி, உள்ளன்போடு தினமும் சொல்லிட்டு வாங்க. நல்லதொரு மாற்றம், வளர்ச்சி கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நடக்கும். இது வந்து என்ன ஒரு 5 வரி மந்திரம்ங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எங்கேருந்து வந்தது சொல்றேன். ஏன்ஷியன்ட் ஹவாயன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து குடும்ப பிரச்சனையை சரி செய்வதற்காகவும், உறவின் இணக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும், பாரம்பரியமாக பரம்பரையாக வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் பிராக்டிஸ் தாங்க. ஓப்பனோ போனோ! அப்பா சொல்லிட்டேங்க. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரிஞ்சிருந்தாலும் அதோட இம்பார்ட்டன்ஸ் வேல்யூ இன்னும் தெரிஞ்சிருக்காது. இத கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணது வந்து ஒரு லேடி தாங்க, சிமோனா. பட் ஃபர்தரா வந்து வேர்ல்டு வைடு பாப்புலரைஸ் பண்ணது வந்து ஹியூல் அண்ட் ஜோ விட்லே அப்படிங்கிறவங்க தன்னோட ஜீரோ லிமிட்ஸ் அப்படிங்கிற புக்லேருந்து இதை வந்து பாப்புலரைஸ் பண்ணாங்க. சாரி, ப்ளீஸ், ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதை வந்துங்க செல்ஃப் ஹீலிங் பண்ணுறதுக்காக, வெல்த்துக்காக, ரிலேஷன்ஷிப்புக்காக, ஹெல்த்துக்காக, பீஸுக்காக, செல்ஃப் கிளென்சிங் பண்ணுறதுக்காக, இது எல்லாத்துக்காகவும் உபயோகப்படுத்தலாங்க. இது தொடர்ந்து சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் நடைமுறை மாற்றத்தை கண் கூட நீங்களே பார்க்கலாங்க. இது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து எல்லாத்துலேயும் கஷ்டப்படுறோங்க. உறவு விரிசல்னால, காதல் தோல்வினால், ஹெல்த்து ஸ்பாயில் ஆகி, அதுக்கப்புறம் மனவேதனை, எதை குறித்து தான் கவலை இல்லைன்னு இருக்கோங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தனித்தனியாக நீங்கள் அதுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக நீங்கள் அஃபர்மேஷன் க்ரியேட் பண்ணி சாரி, ப்ளீஸ், ஃபர்கிவ் மீன்னு போடலாம். வெல்த் அஃபர்மேஷன் மாதிரி போடலாம். அப்படி இல்லை எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னா ஒட்டு மொத்தமாக காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே சாரி, ப்ளீஸ், ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ சொல்லுங்கள். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாரி, ப்ளீஸ், ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ இதை வழக்கப்படுத்தி சொல்லுங்கள். உள்ளன்போடு ஆத்மாத்மமாக உணர்வுபூர்வமாக சொல்லுங்கள். நீங்கள் செய்ய நினைச்ச காரியம் செய்யலாமா வேணாமா? வாவ், எஸ்ஸுங்க. இன்றைக்கி பவர்ஃபுல்லாக இருக்குங்க ரீடிங். பாருங்கள், புத்துமா வந்துட்டாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் இருக்குது. நீங்கள் செய்ய நினைச்ச காரியம் செய்யலாம். இன்றைக்கி சிவா காளிமாவோட மெசேஜ் என்ன கொடுக்க போகிறாங்க, அவங்க கைடன்ஸ் என்ன, ஒரே ஒரு கைடன்ஸ் தாங்க. இன்றைக்கி என்ன கார்டு வராங்க, என்ன பிளஸிங் தராங்க பார்க்கலாம். நீலகண்டா தான் வந்திருக்காங்க. பிளஸிங்ஸ் வந்து ஆப்டமிசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பிக்கை, தன்னம்பிக்கை, இது ரெண்டையுமே வந்து ஒரு வரமாக கொடுத்துருக்காங்க. வரத்தை பத்திரமா பிடிச்சிக்கோங்க. நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக டிசைரபிள் அவுட்கமாக நீங்கள் நினச்சபடி நடக்க போகுதுங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, வரத்தை வாங்கிக்கோங்க. உண்மையாக நம்புங்க, வரம் கிடைச்சிருச்சு உங்களுக்கு. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.